இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் 1957ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்க இந்த சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி 1957 எடுத்துக்கிட்டோம்னா கமலாம் பூஜம்மாள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 9002 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.70% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கவே பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது வேணுகோபால் ரெட்டி அவர்கள். சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 8908 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.42% ஓட்டு வாங்கி சுயேட்சையாக நின்றவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1957 இந்த சட்டமன்ற தொகுதியில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தாலும் நம்ம பார்க்க இருப்பது 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராகவ ரெட்டி அவர்கள் சுதந்திரா கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 19,575 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.50% ஓட்டு வாங்கி சுதந்திரா கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக கமலம் அம்மாள் அவர்கள் போட்டியிட்டு இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு 18,946 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.1% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1962 எடுத்துக்கிட்டோம்னா சுதந்திரா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வேலவந்தன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக 35,887 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.57% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக கமலாம் அம்மாள் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 31,527 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.19% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 1967 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வேலவந்தன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 43,355 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58.41% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக ரெட்டி அவர்கள் நிறுவன காங்கிரஸ் சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 30,875 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.59% ஓட்டு வாங்கி நிறுவன காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1971 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முனி ரத்தினம் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 32,309 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.26% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது தொடர்ச்சியாக போட்டியிட்டு வருகிற கமலம் அம்மாள் அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்டு இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 21,042 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27.52% ஓட்டு வாங்கி ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1977 எடுத்துக்கிட்டோம் இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கைப்பற்றியிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தாலும் நம்ம பார்க்குறப்ப 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முனிரத்தினா அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பாக 41,845 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.1% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக வேணு அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 34,019 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.84% ஓட்டு வாங்கி அவங்க திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 1980 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க 2வது முறையாக தொடர்ச்சியாக. அடுத்தாலும் நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முனிரத்னா அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. மீண்டும் அதிமுக வெற்றி பெறுறாங்க 3வது முறை தொடர்ச்சியாக. 55,221 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 55.56% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க தொடர்ச்சியாக 3வது முறை. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டு திமுக சார்பாக வேலவந்தன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 43,174 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.44% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 1984 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம்.
அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வேணு அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 36,803 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.33% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது கோபால் அவர்கள் அதிமுக சார்பாக அதிமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 33,373 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33,273 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.75% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதிமுக அதிமுக. 1989 எடுத்துக்கிட்டோம்னா திமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சக்குபாய் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 61,063 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54.77% ஓட்டு வாங்கி மீண்டும் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவங்க தோல்வி அடைஞ்சு மீண்டும் வெற்றி பெற ஆரம்பித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா போன முறை வெற்றி பெற்ற வேணு அவர்கள் திமுக சார்பாக வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 28,144 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.24% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1991 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வேணு அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை போன முறை தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 61,946 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.69% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக சார்பாக முனிரத்ன அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 40,321 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.34% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1996ஆம் ஆண்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுதர்சனம் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 73,467 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.7% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வேணு அவர்கள் போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 48,509 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.2% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 2001 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். விஜயகுமார் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 63,147 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக துரை வேலு அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 62,918 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2006 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சேகர் அவர்கள் தேமுதிக கட்சி சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 97,708 ஓட்டு வாங்கியிருக்காங்க. தேமுதிக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சேகர் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 68,452 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54.40% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2011 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். விஜயகுமார் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. போன முறைக்கு முந்தின முறை வெற்றி பெற்றவங்க போன முறை போட்டியிடலை அதிமுக. இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2016 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. வாங்கிய ஓட்டு 89,332 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக சேகர் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மக்கள் தேமுதிக என்ற கட்சி சார்பாக தேமுதிகவிலிருந்து பிரிஞ்சு மக்கள் தேமுதிகன்னு திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 65,937 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.68% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2016 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தால கடைசியாக நம்ம பார்க்குறப்பது நடைபெற்ற தேர்தல் 2021 யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா திமுக சார்பாக கோவிந்தராஜன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1,26,452 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.94% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது பிரகாஷ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு
75,514 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். கடைசியாக நடைபெற்ற 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 1957 இருந்து 2021 வரை யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினா எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.